ஹாய் ஹலோ வணக்கம். இது ஸ்மார்ட் கிட்ஸ் யூடியூப் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு க்ரியேட்டிவாக எப்படி ஒரு டிசைன் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி இமேஜ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது க்ரியேட்டிவாக அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டால், நீ ஒரு டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணணும். போன வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு இது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணணும். ஸோ நான் ஃபைல் போய் நியூ கொடுங்க. அதில் கஸ்டம் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா வித் 1280 பிக்சல், ஹைட் 720 பிக்சல், ரெசல்யூஷன் 300 பிக்சல் கொடுத்துருங்க. கலர் RGBலாம், பேக்ரவுண்ட் ஒயிட். கிளிக் ஓகே கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா, நீங்கள் இந்த ஃபைல் பண்ணுறதுக்கு என்னென்ன இமேஜ் வேணும், என்னென்ன பேக்ரவுண்டு வேணும், அதை நீங்கள் இதுக்கு இந்த ஃபைலுக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ என்ன பண்ணணும்னு கேட்டால், ஃபைல் ஓப்பன் போய் நமக்கு இந்த 3 இமேஜ் இருந்தால் போதும். 3 இமேஜையும் கிளிக் பண்ணுங்கள். இதை மினிமைஸ் பண்ணுங்கள். மினிமைஸ் பண்ணி எல்லா இமேஜையும் நம்ம ஃபைலுக்கு கொண்டு வந்துடுங்க. அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால், ஃபஸ்ட்டு நீங்கள் மற்ற 3 இமேஜையும் ஹைட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் கேட்டால், இந்த டிஸ்பிளேவை இதை நீங்கள் எங்கே கரெக்டாக செட் பண்ணணுமோ அங்கே செட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டால், கண்ட்ரோல் T, அது என்னென்னு கேட்டால் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோல் T கொடுத்துட்டு சைடு ஒரு கார்னரில் நீங்கள் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி பெருசாக நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி வச்சிடுறீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால், இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா கிளிக் அதை கொடுத்தீங்கன்னா ஓகே ஆயிரும். நீங்கள் எவ்வளோ பெருசு தேவையோ அவ்வளோ பெருசு நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டால், ஆல்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஆல்ட் ப்ரெஸ் ஸ்க்ரோல் அப்படின்னா ஜூம் ஆகும். ப்ளஸ் ஸ்பேஸ் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூவ் பண்ணலாம். இந்த மாதிரி ஹேண்ட் சிம்பிள் வரும், அது மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா, இந்த டூல் பாக்ஸில் பென் டூலை கிளிக் பண்ணுங்கள். பென் டூலை எப்படி யூஸ் பண்ணணுன்னு கேட்டால், பென் டூலை கிளிக் பண்ணதுக்கப்புறம் முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டால், டாப்பில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா பென் டூல். இது ரெக்டாங்கிள். ஃபஸ்ட் டூல் ஆப்ஷன் ரெக்டாங்கிள். ஷேப் டூலாக மாறிடும். இப்போ பென் டூலாக மாற்றணும். அது பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணுங்கள். பாத் டூலாக மாற்றிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த உள் பார்டரை நம்ம கரெக்டாக வரையணும். கரெக்டாக பாருங்கள். கரெக்டாக வரைஞ்சிருங்க. இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ எங்கே நீங்கள் தொடங்குனீங்களோ அங்கேயே நீங்கள் முடிக்கணும். அதை பென் டூலோட ரூலு. நீங்கள் எங்கே தொடங்குனீங்கன்னா அங்கேயே கண்டிப்பாக முடிச்சாகணும். நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் பென் டூல் அந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி மேக் செலெக்ஷன் கொடுங்க. இதில் நீங்கள் இதில் வேல்யூ நீங்கள் கொடுக்கலாம். வேல்யூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த அவுட்ரு எட்ஜஸ் ஃபெதர் மாதிரி ஆகும். ஸோ நீங்கள் 0 கொடுத்துட்டிங்கன்னா அந்த கட்டு நீங்கள் ஃபெதர் ஆகாமல் எக்ஸாக்டாக கட் ஆகும். ஸோ ஓகே கொடுங்க. இப்போ நமக்கு செலக்ட் ஆயிடுச்சு. செலக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டால், நீங்கள் இந்த லேயரில் ஒரு நியூ பிளாங்க் லேயர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அது ஃபில் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க கேட்டால், இதுக்கு அடுத்த இமேஜ் அதை நீங்கள் பார்க்கணும். இந்த இமேஜ் என்ன பண்ணணும், கண்ட்ரோல் T கொடுங்க. T கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மாதிரி வைங்க. வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. இதை ஒயிட் இதான் அது. அதுக்கு மேலே ஒரு லேயரை இந்த இமேஜை கொண்டு போய் வைங்க. வச்சு அந்த இமேஜில் ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க்
கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரியேட் ஆயிரும். இதுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெருசு பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து பெருசாக வேணும், இந்த மாதிரி பெருசாக வச்சுருங்க. ஓகே, இந்த மாதிரி பெருசாக ஃபிட் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டால், இதிலேருந்து ஒரு காப்பி லேயர் ரைட் கிளிக் பண்ணுங்கள். அந்த லேயர் வந்து ரைட் கிளிக் பண்ணி டியூப்ளிகேட் லேயர் கொடுங்க, மேலே காப்பி ஆயிரும். அதுக்கப்புறம் இதை ரிலீஸ் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தீங்கன்னா மேலே வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜூம் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ண போகிறோம், இந்த பேக்ரவுண்ட் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். அது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பென் டூலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துல வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள். அடுத்த எட்ஜஸ் கிளிக் பண்ணி அந்த கிளிக்கை ரிலீஸ் பண்ணாமல் இப்படியே ட்ராக் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி வேணுனாலும் வளைச்சிக்கலாம். இப்படி ட்ராக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டால், இப்படி ட்ராக் பண்ணி ரிலீஸ் பண்ணாமல் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி அந்த கர்வ்ஸை ஃபஸ்ட்டு முன்னாடி உள்ள கர்வ்ஸை வந்து நீங்கள் அடுத்தது எந்த வழியில் போகணுமோ அந்த வழிக்கு இப்படி திருப்பி வச்சுருங்க. வச்சுட்டு ரிலீஸ் பண்ணிடுங்க. ஓகே, இது அடுத்து இந்த மாதிரி கார்னர் கொண்டு போய் வச்சுட்டு இந்த மாதிரி அந்த கிளிக்கை வந்து ரிலீஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து இப்படி மூவ் பண்ணுறோம். இதை வந்து பென் டூலை யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் கரெக்டாக செட் ஆனதுக்கப்புறம் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி அந்த கர்வ்ஸை வந்து கரெக்டாக வைங்க. இல்லை உங்களுக்கு அந்த கர்வ்ஸ் வேணாம் அப்படின்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி அந்த பாயிண்டில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கர்வ்ஸ் போயிடும். அதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா ஜூம் அவுட் அப்படின்னா ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி நீங்கள் அப்படியே எல்லாம் வந்து அப்படியே கட் பண்ணுங்கள். கடைசியாக நீங்கள் என்னன்னா ஃபஸ்ட்டு என்ன இதில் தொடங்குனீங்களோ அதில் வந்து கரெக்டாக கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் எல்லா ஜாயிண்ட்ஸும் எல்லா பாத்தும் வந்து கனெக்ட் ஆயிரும். ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உள்ள ரைட் கிளிக் பண்ணி மேக் செலெக்ஷன் கொடுத்து ஓகே கொடுங்க. இந்த மாதிரி செலக்ட் ஆயிடுச்சு. செலக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா Ctrl+C Ctrl+V கொடுங்க. Ctrl+C Ctrl+V கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் உங்களுக்கு கட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த இமேஜ் கட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துட்டீங்க. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கீங்க தெரியுமா? அந்த லேயருக்கு மேலே பேக்ரவுண்டு ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு இமேஜ் ஒன்று வச்சுருக்கீங்க, நேச்சர் இமேஜ். அந்த இமேஜ் அதுக்கு மேலே கொண்டு வாங்க. அதை கிளிப்பிங் மாஸ்க் பண்ணி அந்த டிஸ்பிளேயில் மாற்றினீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். கிளிப்பிங் மாஸ்க் பண்ணி உங்களுக்கு தேவை மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், இந்த இமேஜை இதில் கரெக்டாக அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணி இதையே கிளிப்பிங் மாஸ்கில் கொடுங்க. கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துட்டு அந்த இப்போ கிளிப்பிங் மாஸ்க் இதிலேருந்து ஒரு டூப்ளிகேட் லேயர் ஒன்று கொடுங்க. ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் லேயர் கொடுத்துட்டீங்க. அந்த லேயரை இப்போ டூப்ளிகேட் பண்ணுற அந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரிலீஸ் கிளிப்பிங் மாஸ்க் கொடுங்க. இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போது ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த மேலே உள்ள அந்த லேயரையும் அதுக்கு முன்னாடி உள்ள அந்த லேயரையும் செலக்ட் பண்ணுங்கள். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெண்டும் செலக்ட் ஆயிரும். Ctrl+T கொடுங்க. Ctrl+T ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி கார்னரை கிளிக் பண்ணி எவ்வளோ தூரம் உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. இப்போது நல்லா ஜூம் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேக்கு வெளியில் வந்திருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி கரெக்டாக டெலிட் பண்ணுறது அப்படின்னா, இந்த கீழே ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துருந்தீங்களா,
அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் இமேஜ் நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்க. அந்த இமேஜுக்கு உள்ளே செலக்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு கேட்டால், இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ்க்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா அது செலக்ட் ஆயிரும். பார்த்தீங்களா, செலக்ட் ஆயிருச்சா? செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த டூல் பாக்ஸில் போகிற எரேசர் டூல் இருக்கும். இந்த டூலை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எரேசர் டூல் வந்துடும். இதை டூலை வந்து எரேசரை சின்னது பண்ணுங்கள். சின்னது பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து ப்ராக்கெட் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சின்னதாகும். அந்த லேயர் எந்த லேயரை நீங்கள் அதை எரேஸ் பண்ண நினைக்கிறீங்க அந்த லேயரை கிளிக் பண்ணுங்க. ட்ராப் ஷேடாக வரும். ட்ராப் ஷேட் எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்பிளே இருக்குங்களா, இதுக்கு கீழே ஒரு லேயரில் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் கொடுங்க. இதில் வந்து கொடுத்ததுக்கப்புறம் ப்ரஷ் டூல் எடுங்க. பியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரஷ் டூல் கொடுத்துருங்க. பியை ப்ரெஸ் பண்ணி 17 ப்ரஷ் கிளிக் பண்ணுங்கள். அதை பெருசு பண்ணணும் சின்னது பண்ணணுன்னா ப்ராக்கெட் ப்ரெஷ் பண்ணிங்கன்னா பெருசு சின்னதாகும். இந்த இடத்துல வந்து இப்படி பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் இதில் டாப் அந்த லேயரை செலக்ட் பண்ணி டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி ஃபில்லுன்னு இருக்கும். அந்த ஒப்பாசிட்டி கிளிக் பண்ணுங்கள். அதை வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ட்ராப் ஷேடை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணணும். கண்ட்ரோல் T கொடுத்தீங்கன்னா அவர் கரெக்டாக இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எப்படி அந்த மாதிரி ஒரு ட்ராப் ஷீட் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃபில்லில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா ட்ராப் ஷேடு மாதிரி ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், பாட்டம் பேக்ரவுண்ட் லேயர் அதில் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். பிளெண்டிங் ஆப்ஷன் கலர் ஓவர்லே கொடுத்தீங்கன்னா இதில் கலர் ஓவர்லே டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த கலருக்கு என்ன மேட்ச் ஆகும் அப்படின்னு பாருங்கள். ஓகே, பண்ணியாச்சு. இப்போது நீங்கள் வந்து எக்ஸாக்டாக பண்ணிட்டீங்க. இதில் ஏதாவது டெக்ஸ்ட் ஏதோ நீங்கள் டைப் பண்ணணும். இதை வந்து நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் டூலில் கூட டைப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் கேட்டால், நம்ம இமேஜ் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் கட் பண்ண இமேஜ் எல்லாம் மொத்தமாக செலக்ட் பண்ணணும். கட் பண்ண இமேஜ் 2 இமேஜ் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் T கொடுங்க. டீ கொடுத்து கரெக்டாக உங்களுக்கு என்ன பொசிஷனில் வந்து இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமோ அந்த பொசிஷனில் நீங்கள் கரெக்டாக கொடுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் ஓகே கொடுங்க. இந்த மாதிரி மொத்தமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் T கொடுத்து நீங்கள் மூவ் பண்ணி எங்கே வேணால் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான இடத்துல வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா, ஃபைல், சேவ் அஸ், உங்கள் லொக்கேஷன் போய்
JPEG image project 2ன்னு கொடுக்குறேன். சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். இதில் வந்து குவாலிட்டி மேக்ஸிமம் கொடுத்துருங்க. 12 கொடுத்துட்டிங்கன்னா ஓகே கொடுங்க. சேவ் ஆயிரும். ஃபைனல் அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட். இவ்வளோதாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.